ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நாம் பாதாள செம்பு முருகனை பற்றி பார்ப்போம். இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலில் அகத்திய சித்தரின் சீடர் போகர் சித்தரின் இன்னொரு சீடர் புலிப்பாணி, மற்றொரு சீடர் திருக்கோவிலூர் சித்தர். அந்த திருக்கோவிலூர் சித்தரின் மகிமையினால் 600 வருடங்களுக்கு முன் இந்த ஐம்பொன் சிலையானது செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்து பாதாள அறையில் வைக்கப்பட்டு பூஜை செய்து வந்தார். இந்த முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு நாம் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ரெட்டி சத்திரம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து ரெட்டி சத்திரத்திலிருந்து ஆட்டோவில் தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த ஆட்டோவில் நாம் போகர் நகர் ஸ்ரீராமாபுரம் என்ற இடத்தில் பாதாள செம்பு முருகன் கோவிலை பற்றி சொன்னால் அவர்கள் இறக்கி விடுவார்கள். இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் வாசலில் காவல் தெய்வமாக 15 அடி கருப்பசாமி பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அவருடைய மகிமையை கூற வேண்டுமென்றால், ஆடி அமாவாசையில் அவருக்கு மிகவும் பிரம்மாண்டமாக அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த அபிஷேகத்தில் திருநீர் அபிஷேகம் செய்யும் பொழுது எங்கிருந்தோ வந்த பலத்த காற்று அடித்து அத்தனை திருநீரும் அங்கு பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் மீது பரவியது. மேலும் நம் முருகப்பெருமானின் தந்தை நம் அப்பன் ஈசன் அங்கு ஜலகண்டேஸ்வரராக காட்சி தருகின்றார். அவரை வணங்கிவிட்டு நாம் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது முருகர் வந்து விட்டாரா என்று பார்க்கும்போது நிற்கின்றார் காலபைரவர். அவரையும் வணங்கிவிட்டு நாம் செம்பு முருகனை வழிபட பாதாள அறைக்கு சென்று காணலாம். இந்த செம்பு முருகன் கோவிலில் அமாவாசை பௌர்ணமி அன்று திருநீறு தருகின்றனர். அதுவும் ஒரு சிட்டிகை தான் தருவார்கள். அந்த திருநீரானது மூலிகையினால் செய்யப்பட்டு யாகங்களும் வேள்விகளும் செய்யப்பட்டு நமக்கு தருகின்றார். இந்த பாதாள முருகனை வழிபட்டால் சகல தோஷங்களும் தீர்க்கும் என்பது ஐதீகம். நவகிரக தோஷங்கள் தீரும் என்பதுதான் இங்கு சிறந்தது. செம்பு முருகன் கோவிலில் 48 நாட்கள் பூஜை செய்து கருங்காலி மாலை வழங்கப்படுகிறது. கருங்காலி மாலையின் சிறப்பை பற்றி நாம் முந்தைய பதிவில் பார்த்தோம். செம்பு முருகனை வணங்கிவிட்டு அந்த கருங்காலி மாலையை நாம் அணிந்து வந்தால் நம்மிடம் நல்ல மாற்றங்களை நாம் உணரலாம். மட்டுமல்லாமல் அவரவர் ராசி பலனுக்கேற்ப சிகப்பு நிற கருங்காலி மாலையும் வழங்கப்படுகிறது. கருங்காலி மாலை மட்டுமல்லாமல் நாம் விருப்பப்பட்ட சாமி சிலையும் வேலும் கருங்காலி மாலையில் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு தருகின்றனர். அந்த பூஜை செய்யப்பட்ட வேலும் சாமி சிலையையும் நாம் இல்லத்தில் வைத்து பூஜை செய்தால் நமக்கு மிகவும் சிறந்தது. எவருடைய சங்கடம் தீரப்போகின்றதோ அவர்களால் மட்டுமே இங்கு செல்ல முடியும். இந்த கருங்காலி மாலையை அணிய நாட்கள் செல்ல செல்ல அதில் இருந்து கிடைக்கும் நன்மைகளை நீங்களே உணரலாம். அடுத்த பதிவில் நாம் கோவிலில் கிடைக்கும் திருநீரை இல்லத்தில் எப்படி வைத்து அதற்கு இன்னும் சக்தியை பெருக்குவது என்பதை பற்றி காணலாம். அதற்கு இந்த பதிவில் கூறியபடி திருநீரை பத்திரப்படுத்தி வையுங்கள்.